சுதந்திரம் கிடைச்சிட்டு சங்கீதா அவர்கள் கேஸ்ல இருந்து பின்மாறிட்டாங்க. இனிமே என்ன, எனக்கு வலதுல ஒண்ணு இடதுல ஒண்ணு. வெக்கங்கெட்டவனுங்களா, வெக்கங்கெட்டவனை எல்லாம் கொண்டு போய் நாம முதலமைச்சரா வச்சிருக்கிறோமே. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொன்ன ஒரு முதலமைச்சருக்கு இருந்ததுன்னா ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு பீடைய கூட்டிட்டு வந்து நீ உட்கார வச்சிருப்பியா? அவன் என்ன அப்படிப்பட்ட யோக்கியமானவளா? அவன் பொண்டாட்டி உனக்கு டைவர்ஸ்ல இருந்து வாபஸ் வந்த உடனே இவ என்ன போட்டிருந்தா, உனக்கு தான் வயசாச்சுல வேற எங்கேயாவது போய் வேலை செஞ்சு பொழப்பு நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தா. அதை கூட எதிர்த்து கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. நீ தமிழ்நாட்டின் முதலமைச்சரா? உனக்கு இவ இல்லாம இருந்தா உன்னால தமிழ்நாட்டின் முதலமைச்சரா தொடர முடியாதா? இவ இந்த கூட்டத்துக்கு வரணும்னு யாராவது அழுதாங்களா? இந்த வாயில நல்லா வருது. இவளெல்லாம் அங்க கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல சேர் போட்டு கொடுத்துருக்கு. அதுவும் உன் அப்பா ஆத்தா பக்கத்துல. உன் அப்பா ஆத்தா எப்படிப்பட்டவங்கன்னு பாரு. பல்ல கட்டிட்டு அவளுக்கு ஹிஹின்னு வெல்கம் சொல்றாங்க. சொந்த மருமகளும் பேர பிள்ளைங்களும் பக்கத்துல இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் கூட இல்ல. இவங்கெல்லாம் ஒரு அப்பாவும் அம்மாவும் உன்னை எந்த மாதிரி வளர்த்துருக்காங்கன்னு பாரு. நீ முதலமைச்சர் ஆயிட்டா நீ செய்யற அநியாயம் அட்டூழியம் எல்லாம் சரியாயிடுமா? இது ரொம்ப வெக்கக்கேடான இது. ஸோ எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் லைவ்ல போயிட்டு இருக்கும் போது இந்த பீடையும் அவள அம்மாவையும் கொண்டு முதல் இடத்துல உட்கார வச்சிருக்கு. அப்போ உனக்கு முக்கியம் உன் வப்பாட்டி தான், பொண்டாட்டி கிடையாது. அப்போ ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் இந்த மாதிரி கேவலத்தை எல்லாம் பார்க்கணும். உன்னுடைய தற்கொலை பாய்ஸ் எல்லாம் உனக்காக முட்டு கொடுக்கணும். அண்ணி சொல்லணும், இல்லைன்னா ஃப்ரெண்டின்னு சொல்லணும். உண்மையிலேயே ரொம்ப வெக்கக்கேடான விஷயமா இருக்கு. நீ எவ்வளவு பெரிய முதலமைச்சரா இரு, நாட்டுக்கே அதிபதியா இரு, ஆனாலும் தப்பு தான். இது ரொம்ப பொட்டத்தனம் இது. சுதந்திரம் கிடைச்சிட்டு சங்கீதா அவர்கள் கேஸ்ல இருந்து பின்மாறிட்டாங்க. இனிமே என்ன, எனக்கு வலதுல ஒண்ணு இடதுல ஒண்ணு. வெக்கங்கெட்டவனுங்களா, வெக்கங்கெட்டவனை எல்லாம் கொண்டு போய் நாம முதலமைச்சரா வச்சிருக்கிறோமே. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொன்ன ஒரு முதலமைச்சருக்கு இருந்ததுன்னா ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு பீடைய கூட்டிட்டு வந்து நீ உட்கார வச்சிருப்பியா? அவன் என்ன அப்படிப்பட்ட யோக்கியமானவளா? அவன் பொண்டாட்டி உனக்கு டைவர்ஸ்ல இருந்து வாபஸ் வந்த உடனே இவ என்ன போட்டிருந்தா, உனக்கு தான் வயசாச்சுல வேற எங்கேயாவது போய் வேலை செஞ்சு பொழப்பு நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தா. அதை கூட எதிர்த்து கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. நீ தமிழ்நாட்டின் முதலமைச்சரா? உனக்கு இவ இல்லாம இருந்தா உன்னால தமிழ்நாட்டின் முதலமைச்சரா தொடர முடியாதா? இவ இந்த கூட்டத்துக்கு வரணும்னு யாராவது அழுதாங்களா? இந்த வாயில நல்லா வருது. இவளெல்லாம் அங்க கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துல சேர் போட்டு கொடுத்துருக்கு. அதுவும் உன் அப்பா ஆத்தா பக்கத்துல. உன் அப்பா ஆத்தா எப்படிப்பட்டவங்கன்னு பாரு. பல்ல கட்டிட்டு அவளுக்கு ஹிஹின்னு வெல்கம் சொல்றாங்க. சொந்த மருமகளும் பேர பிள்ளைங்களும் பக்கத்துல இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் கூட இல்ல. இவங்கெல்லாம் ஒரு அப்பாவும் அம்மாவும் உன்னை எந்த மாதிரி வளர்த்துருக்காங்கன்னு பாரு. நீ முதலமைச்சர் ஆயிட்டா நீ செய்யற அநியாயம் அட்டூழியம் எல்லாம் சரியாயிடுமா? இது ரொம்ப வெக்கக்கேடான இது. ஸோ எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் லைவ்ல போயிட்டு இருக்கும் போது இந்த பீடையும் அவள அம்மாவையும் கொண்டு முதல் இடத்துல உட்கார வச்சிருக்கு. அப்போ உனக்கு முக்கியம் உன் வப்பாட்டி தான், பொண்டாட்டி கிடையாது. அப்போ ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் இந்த மாதிரி கேவலத்தை எல்லாம் பார்க்கணும். உன்னுடைய தற்கொலை பாய்ஸ் எல்லாம் உனக்காக முட்டு கொடுக்கணும். அண்ணி சொல்லணும், இல்லைன்னா ஃப்ரெண்டின்னு சொல்லணும். உண்மையிலேயே ரொம்ப வெக்கக்கேடான விஷயமா இருக்கு. நீ எவ்வளவு பெரிய முதலமைச்சரா இரு, நாட்டுக்கே அதிபதியா இரு, ஆனாலும் தப்பு தான். இது ரொம்ப பொட்டத்தனம் இது.